இந்த போட்டு வந்து என்னுடைய கிண்டோம் சீனி 7 போத்தை கொண்டு வந்துட்டு போறான் தண்ணி அல்றாக்க கொண்டு கொண்டு கொண்டா இருக்கேன் வா வேற லெவல்ல இருக்கு வயசானவர்கள் சாப்பிடுறதுன்னா வாயில வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் பிதுஷன். நான் பிசியா. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமா போல் வந்துட்டு எங்கள் வீட்டு தான் நிற்கிறோம். என்னம்மா எங்கே வீட்டு முத்தத்தில் அம்மா நிற்கிறோம். அம்மா நான் கண்ணு காணையில் எங்கேம்மா இல்லை கண்ணு கொஞ்சம் உள்ள போனமே கிடையாது. சரி, ஓகே. இன்றைய தினம் நாங்கள் இல்லை காய்ச்சி நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மைக்கு வந்து இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் வந்து நாங்கள் பதிவு செய்யப்போம். மதம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு சாப்பாடு எடுப்போம். அம்மம்மா அம்மை வந்துட்டு இல்லை அம்மம்மா வந்துட்டு கிளினிக்குன்னு சொல்லி போயிட்டா. அப்போ அதனால் இன்றைக்கு நானும் அம்மா வந்துட்டு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சமையல் ஒன்று வந்து செய்ய போகிறோம். அதைத்தான் உறவுகளை நீங்களுமே பார்க்க போகிறீங்க. வித்தியாசமான சமையல்னு சொன்னால் என்னம்மா? பால் கொழுக்கட்டை அம்மன் செய்ய போகிறோம். அது வந்து பால் கொழுக்கட்டைன்றது இப்போ நாங்கள் இல்லை பால் கொழுக்கட்டைன்றது எல்லாருமே வந்துட்டு அரிசி மாந்து அதுகளில் அம்மன் செய்கிறது. ஆனால் அம்மா வந்துட்டு ரவையில் வந்து செய்ய போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வித்தியாசமாக வந்து ரவையில் செய்கிறேன்ட்டு இது வரைக்குமே வந்து பார்த்துருக்க மாட்டேங்க. ரவையில் செய்கிறேன்ட்டு அதை விட செஞ்சும் பார்த்துருக்க மாட்டேங்க. என்ன சில பேர் ரவையில் செய்யணும் செஞ்சு பார்த்தோம். வெண்டைக்கு வந்துட்டு சொப்டா இருக்குமெண்டு நான் சரி சாப்பிட்டு பார்த்தோம். வெண்டைக்கு உறவுகளும் நான் செய்கிறத பார்த்து போடட்டுமெண்டு. சரி, ஓகே. தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போகிற கூட சேனல்காரன் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண கொடுத்துச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். உங்களுக்கு தொடர்ச்சியாக பதினொன்று வந்துட்டு பால் கொழுக்கட்டை வந்து வித்தியாசமாக நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். பால் கொழுக்கட்டை செய்யப்போம். அதாவது வந்து பால் கொழுக்கட்டை என்ன சொல்றது, மஞ்சள் கொழுக்கட்டை, மாமியார் வீட்டு பிள்ளையார் வீட்டு பிடி கொழுக்கட்டை அப்படி நம்ம செய்ய போறோம். சரிச்சு அந்த வீடியோ பாருங்க. இப்போ தம்பி மேய்ச்சிட்டு தண்ணி எல்லாம் அழுறாக போத்தெல்லாம் கொண்டு போகிறோம். அதே மாதிரி காட்டுறோம். ஓகே, இங்கே பாருங்க தம்பியை பாருங்க. இப்போ வந்து தண்ணி எல்லாம் போறாக்காக தம்பியை பாருங்க. கேட்டப்ப நம்ம எத்தனை போத்துல நேம் பின்னுக்கு ஒரு போத்தல், பின்னுக்கு ஒரு போத்தல், முன்னுக்கு எத்தனை போத்தல் நேம்மா? 3. அம்மா எத்தனை போத்தல் முன்னுக்கு? 7 போத்தல் கொண்டு வந்துட்டு போறான் தண்ணி அல்றாக்காண்டி. எது சரி பெல்லாம் கொடுக்குறாங்க உனக்காண்டி பால் கொழுக்கட்டை செய்யணும். தண்ணி எல்லாம் போறாக்காண்டி போயிட்டு வா. சரி வாங்கம்மா நாங்கள் செய்வோம். இப்போ நாங்கள் இந்த பால் கொழுக்கட்டை செய்யறாங்க. மண்சட்டி தான் வந்து இன்றைக்கு அம்மா கொழுக்கட்டை செய்யணும். சரி தேவையான காட்டுவோம். எது சாப்பாடு மண்சட்டியில சேர்த்து சாப்பிட டேஸ்ட் கூட வரும். அப்ப பின்ன நான் தான் பார்த்து போட்டு மண்சட்டியில செய்வோம். அன்பளுக்கு இப்போ 3 பேருக்கும் தானே. அப்ப இது நடுவில் இல்லை எல்லா உறவுகளும் சொல்றது எது செய்தாலும் சாப்பாடு அளவு சொல்லி என்னென்ன நிறைய அப்படி செய்துதானா என்ன போடட்டுமாம். அதனால நான் ஏற்றுக்கொள்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால் அது போல நான் செய்யறது நான் பாட்டு கேட்க வீடியோட காய்ச்சி போட்டு முடிச்சுக்குவேன். அப்ப அது போல எனக்கு தெரியுது. எது சொன்னாலும் எனக்கு நல்லது தானே சொல்லுது. இதை விட சட்டம் போட ஏலாம். அப்ப பாத்தீங்கன்னா நான் இது வந்து வெள்ளி அரிசிமா சிவத்த அரிசி மாவுல செய்யலாம். இடியப்ப மாவு நாங்கள் வீட்டுல அரிசி ஊற விட்டு அவன் போறோம். அப்ப அப்படி செய்யலாம். அப்ப நான் இன்றைக்கு பார்த்தேன் உண்மையில ரவைய வந்து இந்த வளர்க்கறவே இருந்தது. அப்ப அதுல நான் கொஞ்சம் செய்யறேன். நல்ல சொற்றா பஞ்சா வரும். வந்தாலும் அந்த பால் கொழுக்கட்டைக்கு சாப்பிட நல்லா மென்மையா இருக்கும். நான் இந்த மிளகை இணைச்சிருக்கேன் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் செய்ய போறேன். அப்ப அது பாத்தீங்கன்னு சொன்னா நான் 200 ரூபாய் தான் எடுத்திருக்கிறேன். அப்ப தேங்காய் 1 அடிச்சு வச்சிருக்கிறேன். நெச்சு போடாதங்க இவ்வளவு வெங்காயம் நான் எடுப்பேன் தேங்காயில. அப்ப நான் அவ்வளவு வெங்காயம் எடுக்க மாட்டேன். நானா நல்லா திக்கான பாலா விடுவேன். இந்த பால் கொழுக்கட்டை எல்லாம் விட்டுட்டு இதை பால் கொழுக்கட்டை அப்ப நான் இந்த சீனி போட எல்லாம் சொல்லுவேன். பால் புடையன்னு சொல்லுவேன். இப்ப நாங்கள்
இது எப்படி செய்யறோம்னு சொல்லி செய்யல பாப்போம் என்ன சொல்ற பால் கொழுக்கட்டை அந்த கையை பிடிச்சிருக்காலும் மா கொழுக்கட்டை மஞ்சள் கொழுக்கட்டை மாமியார் எனக்கு மாமியாரும் இல்ல பிள்ளையாரும் இல்ல கொழுக்கட்டை சரி ஓகே இப்ப நாங்க அங்க வந்து பாருங்க அம்மா தண்ணி இல்லாம கொண்டு விட போறா தண்ணி இல்லாம வந்து கொண்டு விட போறா முட்டை செய்ய போறீங்கன்னு பாப்போம் பார்க்கலாம் இல்ல கவத்துக்கு முகா வயசு போட்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இதால அளந்து பார்த்தா 1.5 கிலோ வரும். அப்ப நானும் 1.5 கிலோ விட போறேன். அதுக்கு முன்னாடி இது என்ன பூரி அதளவு பிள்ளைக்கிற போல சொப்டா நல்ல கஞ்சா பிள்ளைக்கத்தானே வேணும். அப்ப எல்லாம் 6 தடவை இந்த ரவை தண்ணி எல்லாம் தவிச்சு கணக்காக வரும். சரி நான் காட்டுவேன். 5 புரோகிட்டம் இருந்தாலும் சொல்லுவேன். சரி அம்மா தண்ணியும் விட இந்த டைம்ல ஆனாலும் உங்களோட வண்டி குடிக்கவே இல்லை உப்பு தண்ணி என்ன கொஞ்சம் சரியான பேச பார்க்கடா. சரி அப்ப இப்ப நாங்கள் தண்ணி மஞ்சள் இழுக்காது தண்ணிங்க ஆமா உண்டை தான் முகம் வச்சு கொஞ்சம் ரவையுமே வந்து நம்ம வச்சுக்கிடாது இந்த ரவையில தான் நான் குழச்சி எடுக்க போறேன் எங்காலே சில்லர்கள் எல்லாம் இப்படியே காங்களை டெண்டி கொண்டு போட்டு எடுக்கிறான் சொல்லணே கிடந்ததா ஐயோ குட்டி சில்வர் இல்லாம வச்சுக்க 5 பேர் அந்த நேரம் உங்களுக்கு சாப்பாடு இதுக்காக நான் கூட சாப்பிட்றேன் ஏஞ்சலுக்கும் கொடுத்து விட்டுறேன் சின்ன. சரி இப்ப கேஷ் நின்றுட்டோ தண்ணி இப்ப தண்ணிக்கு ஒரு இவ்வளவு சீனி போட்டுனான்னு சொல்லி சொன்னால் அந்த பாலுக்கு இல்ல பால் கொள்கடைக்கு சீனி போடணும் தானே போட இல்ல இதை எடுத்து சாப்பிட கொஞ்சம் பச்சை தண்ணியா இருக்காது இனிப்பு இல்லாம அப்ப இதுக்குமே இப்ப இனிப்பு இருக்கும் இல்லை அதுக்காண்டித்தான். சரி ஓகே இப்போ நாங்கள் அந்த தண்ணி வந்து நல்லோட கொதிக்கட்டும் சீனி இல்லாமல் வந்து கரைஞ்சி நல்லோட வந்தால் தான் இது நாங்கள் பிள்ளைக்க நல்லா இருக்கும். அப்படியே கிண்டி வேற நல்லா இறுக்கமாக வேற ஆற விட்டுட்டு நல்லா பிணைஞ்சு குழாச்சி போட்டு உருட்டி குட்டி குட்டி உருண்டியா உருட்டி அப்புறம் அதை அவிச்சு எடுத்து வச்சுட்டு நல்லா வடிவா பால் 2 கொதிச்சு கொண்டு வர அதை போட்டு எல்லாம் காத்தோட கொஞ்சம் போட்டாங்க. சரி மணியா இருக்குமே. சரி இது நல்லபடியாக வந்து கொதிச்சு கொண்டு வரட்டு நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு என்ன செய்வோம் அடுத்த கட்டம். சரி அம்மா இப்போ நல்லா கொதிச்சு ஒன்று வந்துட்டேன் இந்த போட்டு வந்து என்னுடைய கிண்டோம் சீனிக்கு தண்ணி கூட ஆகணும் சீனி போட்டால் தான் மாதிரி அந்த இனிப்பு தன்மை இருக்கும். கூட குடிச்சுட்டே அங்கே அஜ்ஜி ஆனால் அந்த இதை இந்த சட்டி தான் வந்து வடிவாக கிடக்கு 2 காதும் வச்சு இது நல்லா இனி அப்படி அவிஞ்சு ஈரம் இல்லாம ருஞ்சி ஆறணும் அப்பதானே பிடிக்கலாம். ஆமாம் சரி அப்போ இது வந்து நல்ல வடிவாக வந்துட்டு வரணும் வேணாம்மா கொஞ்சம் வந்துட்டு அப்படியே இறி விரட்டு மடப்பில் இருந்தேன்னு விரட்டு என்ன செய்வோம் சரி இப்போ 6 வந்து நான் உருண்டைப்படி கேக்கில் காட்டுறோம் பாருங்க. ஓகே இங்கே பாருங்க நல்லபடியாக நாங்கள் கிண்டி எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் ஒரு கிண்ணத்துக்கு வந்துட்டு போட போகிறோம்னு சொல்லி அது நல்லபடியாக உருண்டைப்படி போடணும் நம்ம பால் கொழுக்கட்டை சுடும் இப்போ நல்லபடியாக ஆறுனா தான் நீட்டாக பிடிக்கலாம். 6 போட உருண்டு கொத்துப்படாது. ஆமாம் 6 உருண்டு போட்டுப்படாதோ. சரி கொஞ்சம் மாறி விரட்டு நாங்கள் அந்த உருண்டை அப்படி கேட்க காட்டுவோம். சரி ஓகே ஓகே இங்கே பாருங்க தம்பி வந்துட்டு இப்போ தண்ணி எல்லாம் மல்லி கொண்டு வந்துட்டானே அள்ளியாச்சே நாளைக்குள்ளே இதோ சரி இப்போ வந்து நாங்கள் நல்ல வடிவாக வந்துட்டு இப்போ கொஞ்சம் மாற விட்டு நாங்கள் உருட்டி எடுக்க போகிறோமே நம்ம நல்ல வடிவா சின்ன அப்படி அரிசி மாவு அதோட விட இது நல்ல டேஸ்டா நல்ல இதுல அப்படி மாதிரி செய்து எண்ணெயில பொறிச்சு பாருங்க காட்டண்டா என்ன குலாப் ஜாமுன் செய்ய போறீங்களா? என்ன உருட்டி இருக்கா கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே சின்ன எடுத்து போட்டு பெருசா போடாத பெருசா என்ன மாதிரி வந்துட்டு அந்த முட்டை மாதிரி சின்ன சின்ன முட்டை மாதிரி என்ன
ஆமா நீங்க ஆளுஞ்சு என்ன ஓட்டுனீங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் அதுக்காண்டியாக பெருசா போடக்கூடாது. ஆனா சுடச்சுரத்தும் கொஞ்சம் சுட்டுட்டோம் நல்லா இருக்கு எனக்கு அரிசி மாவு நல்லா வரும் போடுறது எந்த உள்ள கணக்கு சரி நம்ம எந்த வாத்து முட்டை அவிய வைக்க இல்லை தான் இருக்கு நல்ல வடிவாக இருக்கு இங்கே பால் கொழுக்கட்டைன்றது வந்துட்டு அம்மா முந்தையவே செஞ்சுவா ஆனால் ரவையில் செய்யலை அது அது அரிசி மாவு அது அரிசி மாவில் செய்வேன் நான் பால் கொழுக்கட்டை இது இந்த முறை நான் ரவையெல்லாம் வச்சு போட்டு செய்கிறேன்னு தான் முடிவு எடுத்தேன் நான். அம்மா முடிவு எடுத்தா நல்லா தான் கிடக்குமே. இது எல்லாமே வந்து அந்த கழுத்து முட்டை கழுத்து மீன் இருக்குது அதுக்கு முட்டை மேய்க்கலாம். ஓ இல்லை சைனிங்லாம் கிடக்கு. என்ன பச்சை ரவையண்டா கொஞ்சம் ஒட்டு நல்லா ஒட்டு. இது வறுத்தது சொன்னேன் நான் வறுத்தது இருந்த வழியா தான் நான் இதை செய்யறேன். வெள்ளை அரிசி மாவு மேலே இல்லை நான் அது பெருசா வாங்க அம்மா சொன்னது வந்துட்டு பால் கொழுக்கட்டை செய்வோம்னு சொல்ல அப்ப நான் சொன்ன அம்மா சொல்லுவா அட என்னட்ட வந்துட்டு அரிசி மா இல்லைன்னு சொல்லத்தான் பக்கம் நம்ம ஒத்துச்சா அப்படி செய்யலாம். நான் கூடுதலா அந்த ரவை முழு உளுந்து அந்த உடச்ச உளுந்து கவுப்பி கடலை அப்படித்தான் வாங்கி வச்சிருக்கேன். ரவை பெரும்பாலும் போது 2 நிமிஷம் பள்ளிப்புறம் போயிருக்க சில நேரம் மினிசு உப்பு மாக்கண்டி கொடுத்து விடுறது சில நேரம் பால் விட்டு வறுத்து போட்டு பால் விட்டு போட்டு நான் அப்படியும் சாப்பிட நல்லா இருக்கணும் அப்படி அப்ப அதால கூடுதலாக விட்டுறது. அப்ப நேற்றும் நாங்கள் ஆடியாக சமைச்ச இதோட எல்லாம் போட்டு அது வெண்டைய பாதி போட்டு கொஞ்சம் வித்தியாசமா போடுவோம். ரெண்டு பார்த்தாலே அரிசி வந்து வாங்கி செஞ்சிருக்கோம் திடீர்னு கையில காசு இல்ல வெள்ளமா பண்றேன்டா இப்ப 380 ரூபா ஒரு பேக்கெட்டு. அப்ப எப்படின்னா தானே 2 நாளைக்காண்டி வந்துடும் கையில வந்துட்டு காசு இல்லாத வேலையில வந்துட்டு போட்டு போடுவோம். டப்பாண்டு பார்த்தேன் ரவை இன்னும் நல்லா இருக்குன்னு தானே ரவையில போடுவோம். எல்லா முட்டையுமே நாங்க அரிசி மாக்கிட்டா வெள்ளை அரிசி மாவு இல்லை இல்லை மற்றது சிவப்பு அரிசி மாக்கிட்டா எல்லாம் ஊட்டி எடுப்போம். இது இல்லை சைனிங்கா மேடம் இந்த கொஞ்சம் கிட்ட காட்டுறாமே சாப்பிடுங்க நல்ல வடிவாவது நாங்கள் இப்போ எல்லாத்தையுமே வந்து முட்டையும் நாங்கள் இப்போ எல்லா உருண்டையுமே ஊட்டி போட்டு நாங்கள் செய்ய காட்டுறோம். சரியாம்மா இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நான் என்ன செய்ய போறேன் நீத்துப்பட்டியில வச்சு அவிஞ்சு விட்டுறத விட இதுக்குள்ள இங்கே பாருங்க விளையாட்டு அம்மாவுக்கும் மூளை இருக்குன்னு காட்டுறேன் சில டைம்ல இதுக்குள்ள அவிய வச்சாச்சுவோம் கொஞ்சம் மாவு புரட்டி கிடக்கேன் அது நான் ஒட்டுக்க தெரியாதண்டு சந்தேகத்தில் ஓட்டினா நான் ஒட்டே இல்லை ஒட்டை இல்லை நெஞ்சு வழியாக குண்டு குண்டு குண்டா இருக்கேன்னு வேற லெவலில் கிடக்கு. ஆனால் கை தான் வடிக்கலாம் எனக்கு என்ன வடிவான கையா பேர என்ன வந்து நல்ல வடிவாக வைக்கிறான்னு இது அவையுமே இப்போ கண்டு இப்போ இது அவியன்னா அந்த சரி அவங்க இப்போ நாங்கள் இதை வந்து அந்த வண்டி வந்து அவியல் வைக்கணும் அங்கே வந்து தண்ணியுமே வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது வடிவாக கிடக்கு நெல்லிக்காய் மாதிரி நெல்லிக்காய் மாதிரி அப்படி தான் கிடக்கு அவியட்டு அதே வைங்க இல்லை அதே மூடி விடுறேன் இதில் வைங்க 5 6 இதில் 4 வைங்க இது வைங்க நான் கொண்டு வைக்கிறேன் ஒரு தண்ணி கொதிக்கணும் கொதி சத்தங்க இல்லை கொதிக்கணும் சரி இதில் வைங்க 2 சரி ஓகேங்க இதில் வந்து நாங்கள் நல்லபடியாக வந்து அவிய கொட்டி போடாத கொஞ்சம் அடுத்து தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கட்டும் அதை திரும்ப சட்டி வந்து கொதிச்சிட்டு என்ன வைங்கம்மா இங்கே பாருங்கம்மா பக்கம்டோக்கா ரைட் அடுத்துணும் இங்கே நல்ல வடிவாக இப்போ நாங்கள் அவிய வைக்கணும் இந்த எவ்வளோ நேரம்மா அவிக்கணும் ஓகே ஒரு 10 நிமிஷத்தால் நாங்கள் காட்டுறோம் சரியம்மா இப்போ அவிஞ்சிருக்கு போனேம்மா ஆ ஆமாம் வாங்க வாங்க அவிஞ்சிட்டேன் நல்ல வடிவாக அவிஞ்சிட்டு இங்கே வாங்க போகிற லெவலில் வந்துட்டு இப்போ அவிஞ்சி வந்துட்டேன் இங்கே வாங்க போகிற லெவலில் வந்துட்டு அவிஞ்சிட்டு தான் அடுப்போம் லஞ்சிட்டு அடுக்க குடிங்க நல்ல வடிவாக அப்போ பாலும் ரெடி இதில் எடுத்து முளம் முளம் எடுக்கணும் வேணும் அடுத்தா எடுத்து போடுது
பயமாக கிடக்கு. இங்கே பாருங்க முட்டை மாதிரி வந்துட்டு. ஓ சிட். முட்டைன்றோன்னா பழுத்த முட்டை இருக்குமாடா? பழுத்த முட்டை இருக்குமா? அதே மாதிரி தானே இருக்குது. ஆமாண்ணே. எனக்கும் பிடிக்காது. இதே வழியில் இருந்தாங்க நீங்க காத்துக்கு மண் வளர்ந்து அதுதான் நனைஞ்சின வழியாக வேண்டாம் வந்து. ஓகே வேறு லெவலில் வந்து இப்போ நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டோமே. அதை அடிக்கிட்டு பால் வைப்பேன். ஓ பால் தனியாக கொதிக்க வைக்கணுமோ? ஓ பால் கொதிச்சு கொண்டு தான் போட்டு. ஆ இங்கே பாலுமே வந்து நம்ம புளிஞ்சு வச்சுருக்கோம் அப்படியே. பசுப்பாலில் காய்ச்சினேன். அதில் காய்ச்சல் மாதிரி சாப்பிட்றேன். நான் குடிக்கிறேன் பால். காய்ச்சலாமா அப்படி? நல்லா இருக்கும். ஆ சரி ஓகே. இப்போ நாங்கள் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தானே நாங்கள் அவிய பாலை வந்து கொதிக்க வைப்போம். தண்ணி ஓகேண்ணே. ஓகே பாலுமே என்னுடைய கொதிக்கட்டுமே. சரிம்மா இப்போ பால் வந்து கொஞ்சம் கொதிக்கணும் வந்துட்டு நம்ம சீனி அதுக்குல்ல எவ்வளோ சீனி போட நீங்கள்? நான் இதில் ஒரு 100 கிராம் சீனி போட்டேன். இந்த அளவு இந்த கப்பில் வந்துட்டு 100 கிராம் இது இந்த கப்பல். ஆனால் வந்து நீங்கள் கப்பல் கேட்க வந்து இப்படி உடைஞ்சி இருக்கணும். உடைஞ்ச கப்புக்கான் சீனி போடணும். ஏன்னம்மா இப்படி 200 கிராம் ரவை 100 கிராம் சீனி போட்ட காரணம் என்னன்னு சொல்லிக்கிட்டேன். அப்போ இனிப்பா இருக்கும். சரி அப்போ நீங்கள் சீனி எடுக்கவே வந்து இந்த கப்பு வந்து இப்படி உடைஞ்ச கப்பாக வந்து எடுக்கும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது பாப்பா. நல்லா இருக்கு. இங்கே சொப்டாக இருக்கு. நஞ்சு நல்ல பஞ்சு. நல்ல பஞ்சாக கிடக்கு. இது இப்போ பொங்கி கொதிச்சு கொண்டு இது இனிப்பு கண்டைக்கு கொஞ்சம் உப்பு போடணும். போட்டால் தானே சூப்பராக இருக்கும். சரி உப்பு கொஞ்சம் போட்டுனாங்க. இப்போ நல்லபடியாக கொதிச்சு கொண்டு வரட்டும். உங்களுக்கு நாங்கள் இந்த உருண்டை எல்லாத்தையும் போட வைக்கல பார்ப்போமே. நம்ம நல்லபடியாக கொதிக்கட்டுங்க. சரிம்மா இப்போ கொஞ்சம் பொங்கிக்கொண்டு வந்துட்டு நம்ம நாங்கள் இதையும் போடுவோம். இந்த உருண்டையுமே போடுங்க. அப்படியே கொட்டாங்க ரொம்ப வைக்கும். அப்போ வச்சுக்கோங்க. பால் கொழுக்கட்டை நல்லா தான் கிடைக்கிறேன். இது ரவர் பால் கொழுக்கட்டை. ரவர் பால் கொழுக்கட்டை. மீனால ஃபுல்லாக கிடக்குன்னு கிள்ளுங்கம்மா அப்படியே ஒரு அப்படி பொங்கி வரும். கிள்ளு எப்படி செய்யுங்க போய். வா வேறு லெவலில் இருக்குட்டேன். இது நல்ல வடிவாக பொங்கி கொண்டு வரட்டுமே. நம்ம நல்ல வடிவாக பொங்க நல்ல வடிவாக வந்து கொதிச்சு வந்துட்டு நம்ம கிள்ளுங்கம்மா அப்படி. வா வேறு லெவலில் ரசகுல்லா கண்ட நீங்கள் பின்னால நீ கண்ணால் தம்பி கொஞ்சம் மக்கும். நாங்கள் செய்த ரவையில செய்த பால் கொழுக்கட்டை பள்ளிக்கூடத்துக்கு செஞ்சுதாங்க. வேற லெவலில் நடக்குது. போட்டோ நடக்குமாம்மா அப்படி பால் கொழுக்கட்டை கிள்ளி காட்டுங்கம்மா. போட்டோ எடுப்போம். வா வேற லெவல். சாப்பிடவா மேகா? நீ சாப்பிட காட்டுறா. சாப்பிட்டு பார். இங்கே பாருங்க அம்மா வந்துட்டு இப்போ செஞ்சு முடிஞ்சுதுண்ணே. பாப்போம் சட்டி வந்து உங்கள் படிவாக இருக்கணும். பாப்போம் சட்டியோட இங்கே பாருங்க. ரைட். என்னடா ஏன் பாய் எப்படி வச்சிருக்கிற? என்னடா வாயில் நல்லதானே சாப்பிடு. நல்லா இருக்கு. என்ன சொல்றோம் மேந்த வயசானவர்கள் சாப்பிடுறோம்னு சொன்னா வாயில வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போகுது. அல்வா மாதிரி அப்படி கரைஞ்சி நல்ல டேஸ்டா
நல்ல பஞ்சா சொப்டா கிடக்கு உண்மையா அரிசி மாவு எக்ஸ்பர்ட் அரிசி மாவோ சரி வெள்ளி அரிசி மாவோ சரி அதோட செய்யறத விட இப்படி இதே மாதிரியே ரவையில செய்யறது என்ன சொப்டாயும் நல்ல டேஸ்டாயும் அப்படி அந்த மாதிரி இருக்குது. இதுதான் பால் கொழுக்கட்டை. சொல்லி முடி. உண்மையிலேயே நான் செய்த பால் கொழுக்கட்டை எப்படின்னு சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கேட்குற சாப்பாடோ சரி உண்மையா நேசிக்கிற உறவுகளுக்காக நான் செய்து நிறைய சாப்பாடுகள் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் கேட்டாலும் நான் செய்து போடுவேன். இப்ப ஒரு அம்மா சொல்லி இருந்தவ எனக்கு இந்த வீடியோல நீங்கள் பாருங்க, நீங்க இங்க பார்த்து கதைங்க இங்க பார்த்து கதைச்சு எல்லாம் சொல்லுங்கோண்டு பார்த்து நான் சொல்லியிருக்கோம் சரிதான் நானும் செய்யறப்படாதானு சொல்லி அதெல்லாம் திருத்தி கொண்டிருக்கேன். அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் பட்டனை குத்திங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கூட வரும். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். பாய்.